ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை மல்லி புதினா தொகையில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இதை சாத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தயிர் சாத்துக்கு தொட்டுக்கையாகவும் சாப்பிட்லாம், அந்த மாதிரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கையாக சாப்பிட்லாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரியும். இதோட விலையுமே ஒரு கட்டுமே 10 ரூபா தான் இருக்கும். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது மூணுத்தையும் உருவிட்டு நல்லா 4 டைம் தண்ணியில் அலம்பி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 4 தேங்காய் பத்தலை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு துண்டு புளி, 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து. அடுத்து பேன் போட்டு அது சூடானோடனே காஞ்ச மிளகா, புளி, 2 ஸ்பூன் உளுந்து, இது மூணுத்தையும் போட்டு ஒரு ட்ராப் அளவுக்கு சமையல் எண்ணெயை ஊற்றி நல்லா செவப்பாக ஆற வரைக்கும் வறுக்க போகிறோம். நல்லா செவக்க வறுத்துட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்ற போகிறேன். சூடாக இருக்கிற அதே வானலில் கருவேப்பிலை, தக்காளி இதை போட்டு கொஞ்சம் சுருளை வதக்கிக்க போகிறேன். வதங்குற அந்த கேப்பில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மட்டுமே போட்டுக்கோங்க. ஏன்னா அரைச்சதுக்கப்புறம் தொகையெல்லாம் அரைக்க போகிறோன்றதுனால ரொம்ப கம்மியாயிடும். அதனால் கொஞ்சமாகவே உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நல்லா 5 நிமிஷம் வதக்கிட்டேன். கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் நல்லா சுருங்கிடுச்சு, தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டேன். தொகையில் ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாத்தில் நெய்யும் நல்லெண்ணெயும் போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடுன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அழகான வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.